வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சீனாவின் 5வது தலைமுறை J-20 போர் விமானம் அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த அதி தொழில்நுட்ப தான் வான் பாதுகாப்பு சாதனங்களின் ராடார்களை ஏமாற்றிவிட்டு சுஷுமா நீரிணைக்கு மேல் பறந்துவிட்டு திரும்பியது என்ற தகவலை சீன அரசு ஊடகம் வெளியிட்டிருப்பது ராணுவ விமானத்துறையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதல் தடவையாக சீனா தனது முன்னணி 5ஆம் தலைமுறை போர் விமானமான J-20யை ஜப்பான் மற்றும் தென்கொரியாவுக்கு அருகிலுள்ள தந்திரோபாய மற்றும் பெரிதும் கண்காணிக்கப்படும் சுஷிமா நீரிணைக்கு மேலாகவும் பிலிப்பீன்ஸ் மற்றும் தாய்வானுக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான குறுகலான கடல் பகுதிக்கு மேலாகவும் பறக்க விட்டதாக கூறப்படுகிறது. சீன அரச ஊடகம் சிசிடிவியில் கூறப்பட்டதா இந்த கூற்று எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. பெய்ஜிங் தனது J-20 போர் விமானங்கள் ஸ்டெல் தொழில்நுட்பத்தை சோதனை செய்வதற்காக இந்தோ பசிபிக்கில் அமெரிக்க தயாரிப்பு வான் பாதுகாப்பு சாதனங்களின் அதி கண்காணிப்பு சேனல்கள் மேலாக பறக்க விட்டதாக சீன ராணுவ ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். J-20 போர் விமானங்கள் பறந்ததாக இவர்கள் குறிப்பிடும் வான் பகுதியில் தென்கொரிய மற்றும் ஜப்பானிய படைகளால் இயக்கப்படும் அமெரிக்க தயாரிப்பு வான் பாதுகாப்பு சாதனங்கள் உள்ளன. மேலதிகமாக இந்த பிராந்தியத்தில் ஒரு கனரக ராணுவ இருப்பை பராமரிக்கும் அமெரிக்காவும் தமது சொந்த வான் பாதுகாப்பு சாதனங்களை நிறுவியுள்ளது. J-20 போர் விமானங்கள் பறந்ததாக கூறப்பட்ட போதிலும் இந்த சம்பவம் அப்பகுதியில் செயல்படும் எந்த ஆயுத படைகளாலும் தெரிவிக்கப்படவில்லை. அதை சீன ராணுவ ஆய்வாளர்கள் தமக்கு சாதகமாக மாற்றுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? J-20 போர் விமானங்கள் அங்கு பறந்த போது அவற்றை அமெரிக்க சக்தி வாய்ந்த அதி தொழில்நுட்ப ரேடார்கள் காட்டவில்லை. இது J-20 போர் விமானங்களில் ஸ்டெல் தொழில்நுட்பம் துல்லியமாக வேலை செய்கிறது என்பதை காட்டுகிறது என்கிறார்கள் சீன ராணுவ ஆய்வாளர்கள். இது கொஞ்சம் தந்திரமான விஷயம். விமானம் பறந்தது என்பதையும் நிரூபிக்க முடியாது, பறக்கவில்லை என்பதையும் நிரூபிக்க முடியாது. சீன அரசு தொலைக்காட்சி சிசிடிவியில் ஒளிபரப்பான போர் விமானங்கள் தொடர்பான ஒரு தொடரில் சீன விமானப்படையின் உயரடுக்கு விமானப்படை பிரிவான 1வது தாக்குதல் பிரிகேட் இப்போது பாஷி சேனல் மற்றும் சுஷிமா நீரிணை மீது PLA விமானப்படையின் ஈட்டியின் முனை விமானங்கள் பறக்க விடப்பட்டு யாராலும் கண்காணிக்க முடியாதபடி ரோந்து பணிகளை மேற்கொள்கிறது என்று தெரிவித்தது. சிசிடிவி தொடரில் பறந்தது J-20 விமானம் தான் என்று வெளிப்படையாக குறிப்பிடப்படவில்லை என்றாலும் அதில் PLA விமானப்படையின் ஈட்டியின் முனை விமானம் என்று குறிப்பிடப்படுவதால் அது சீனாவின் மிகவும் மேம்பட்ட ஸ்டெல்த் போர் விமானமான J-20 மைட்டி டிராகன் என்பதில் சிறிதும் சந்தேகத்தை ஏற்படுத்தவில்லை. அதுவும் இவர்கள் குறிப்பிட்ட சீன விமானப்படையின் உயரடுக்கு விமானப்படை பிரிவான 1வது தாக்குதல் பிரிகேட் தான் J-20 விமானத்தை பெற்ற முதல் படைப்பிரிவு என்பதால் குறிப்பிடப்படும் விமானம் J-20 விமானம் தான் என்று கூறிவிடலாம். விமானம் உண்மையிலேயே பறந்து J-20 அது ரேடார்களில் தெரியவில்லை என்றால் J-20 ஸ்டெல்த் தொழில்நுட்ப திறன்களில் சீனா பெரிய அளவில் நம்பிக்கை வைத்திருக்கிறது என்பதை இது குறிக்கிறது. விமானம் உண்மையில் பறக்கவில்லை என்றால் இது வளமையான சீன பிரச்சாரம். J-20 மற்றும் ஒரு வெளிநாட்டு 5வது தலைமுறை விமானம் இடையே வானில் 2வது மோதல் நடந்ததாக சிசிடிவி அறிவித்து சில நாட்களுக்கு பின்னர் இந்த தகவல் வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அப்போதும் சிசிடிவி வெளிநாட்டு 5வது தலைமுறை விமானம் எது என்பதை பெயரிடப்படவில்லை. ஆனால் அது பெரும்பாலும் F-35 விமானமாக இருக்கலாம். அந்த பிராந்தியத்தில் F-35 விமானங்கள் இயக்கும் நாடுகள் 3. அவை அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் தென்கொரியா. அப்போது வெளியிடப்பட்ட செய்தியில் J-20 விமானங்கள் தென்சீன கடலுக்கு மேல் பயிற்சியில் இருந்தபோது ஒரு வெளிநாட்டு 5வது தலைமுறை விமானம் சீன வான் எல்லைக்கு வந்தது. உடனே J-20 விமானங்கள் பயிற்சியில் இருந்து போருக்கு விரைவாக மாறி அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள ஒவ்வொன்றாக புறப்பட்டன. பல சுற்று கடுமையான துரத்தல்களின் பின்னர் வெளிநாட்டு 5வது தலைமுறை விமானம் அந்த வான் பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டது என்று கூறியது. சம்பவத்தின் தேதியையோ அல்லது வெளிநாட்டு விமானத்தை இயக்கிய விமானப்படையின் பெயரையோ சிசிடிவி வெளியிடவில்லை. கூடுதலாக சீன அரசு நடத்தும் ஊடகங்களில் சமீபத்திய தகவல்கள் குறிப்பிடுவது போல இது J-20 மற்றும் F-35க்கு இடையிலான 2வது மோதலாக இருக்கலாம். எதிர்காலத்தில் பசிபிக் பகுதியில் இதுபோன்ற J-20 மற்றும் F-35 மோதல்கள் சாதாரணமான சம்பவங்களாக மாறக்கூடும். இது சீன விமானப்படை மற்றும் அமெரிக்க விமானப்படை இரண்டும் ஒருவருக்கொருவர் தமது முன்னணி 5வது தலைமுறை போர் விமானங்களை படித்து பகுப்பாய்வு செய்ய போதுமான வாய்ப்பை அளிக்கின்றது. ஜூலை 1ஆம் தேதி PLA கடற்படையின் லியோனிங் மற்றும் ஷாண்டாங் விமானம் தாங்கிய கப்பல்கள் மேற்கு பசிபிக் பகுதியில் ராணுவ பயிற்சிகளை நடத்தியதாகவும் சீன விமானப்படையின் வாங்ஹைங் ஸ்குவாட்ரன் J-20 போர் விமானங்கள் கிழக்கு சீன கடலுக்கு மேல் வெளிநாட்டு ராணுவ விமானங்களை துரத்தியதாகவும் சீன அரசு நடத்தும் சிசிடிவி தெரிவித்தது. முன்னதாக ஜூன் 29ஆம் தேதி மேற்கு பசிபிக் பகுதியில் 3 வெவ்வேறு விமானங்களான J-15, J-16 மற்றும் J-20 ஆகியவற்றை உள்ளடக்கிய பல இடைமறிப்புகள் பற்றிய தகவலை சிசிடிவி வெளியிட்டது. சிசிடிவி தகவலின்படி இந்த விமானங்கள் F-35A மற்றும் FA-18 சூப்பர் ஹார்னட் விமானங்களை இடைமறித்து விரட்டி அடித்தன. இவை எல்லாவற்றையும் பார்க்கும்போது சீன அரசு ஊடகங்கள் சமீப வாரங்களில் J-20 விமானங்களின் சாகச செயல்கள் பற்றி அடிக்கடி செய்திகள் வெளியிடுகின்றதை பார்க்கக்கூடியதாக உள்ளது. அதனால் தான் இது ஒரு வகை பிரச்சாரம் போன்ற சந்தேகம் ஏற்படுகின்றது. இப்போது J-20 விமானங்கள் யாருடைய ரேடாராலும் தெரியாமல் பறந்ததாக சிசிடிவி குறிப்பிடும் சுஷிமா நீரிணை என்பது
தென்கொரியாவை ஜப்பானிலிருந்து பிரிக்கும் ஒரு குறுகிய மற்றும் பெரிதும் கண்காணிக்கப்படும் நீர்வழி. இந்த குறுகிய கடல் பகுதிக்கு மேலே உள்ள வான்பகுதி மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளால் கடுமையாக கண்காணிக்கப்படுகிறது. இந்த பகுதி அமெரிக்க தாட் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பு உட்பட அமெரிக்க, ஜப்பானிய மற்றும் தென்கொரிய ரேடார் அமைப்புகளின் அடர்த்தியான வலையமைப்பின் எல்லைக்குள் உள்ளது. தாட் என்பது அமெரிக்காவின் மிகவும் மேம்பட்ட ஏடி அமைப்புகளில் ஒன்று. இன்று வரை 8 தாட் பேட்டரிகள் மட்டுமே தயாரிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 7 மட்டுமே செயற்பாட்டில் உள்ளன. 7இல் 2 ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணையில் அச்சுறுத்தல்களுக்கு தடுக்க இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டன. ஒரு தாட் பேட்டரி சவுதி அரேபியாவுக்கு விற்கப்பட்டுள்ளது. 2 தாட் பேட்டரிகள் அமெரிக்காவின் கண்டத்தில் உள்ளன. மேலும் ஒன்று நீண்டகால அடிப்படையில் பசிபிக் தீவில் குவாமில் உள்ளது. 7வது தாட் பேட்டரி தென்கொரியாவுக்கு கடனாக வழங்கப்பட்டுள்ளது. தென்கொரியா மற்றும் ஜப்பான் இரண்டும் ஏராளமான பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்களை இயக்குகின்றன. அறிக்கைகளின்படி தென்கொரியா 8 பேட்ரியோட் பேட்டரிகளை இயக்குகிறது. அதே நேரத்தில் ஜப்பானில் 24 பேட்ரியோட் ஏடி பேட்டரிகள் உள்ளன. ஏராளமான ரேடார்கள் மற்றும் ஏடி அமைப்புகள் இருந்த போதிலும் J-20 ஊடுருவலை எந்த ராணுவத்தாலும் தெரிவிக்கப்படவில்லை. இது எந்த ரேடார் அமைப்பும் ஸ்டெல்த் தொழில்நுட்ப விமானத்தை கண்டறியவில்லை என்பதை குறிக்கிறது என்று சீனா கூறுகின்றது. சீன ஜெட் விமானங்கள் 2017ஆம் ஆண்டு முதல் தடவையாக சுஷிமா நீரிணைக்கு மேலே பயணித்தன. பெய்ஜிங் அதன் H-6K குண்டுவீச்சு விமானங்களையும் பழைய J-11 போர் விமானங்களையும் பறக்கவிட்டது. இருப்பினும் அந்த நேரத்தில் விமானங்கள் ஜப்பானிய விமானப்படை விமானங்களால் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு அவற்றால் பின்தொடரப்பட்டன. ஐநா கடல் சட்டம் தொடர்பான மாநாட்டின்படி சுஷிமா நீரிணை சர்வதேச கடல் போக்குவரத்துக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. விமான போக்குவரத்து வழித்தட உரிமைகளை வழங்குகிறது. இருப்பினும் இந்த நீரிணை ஜப்பான் மற்றும் தென்கொரியாவின் வான் பாதுகாப்பு அடையாள மண்டலங்களுக்குள், அதாவது ADIZ-க்குள்ளே உள்ளது. இருப்பினும் இந்த வான் பகுதியில் J-20 விமானம் பறந்தால் அதை சட்ட ரீதியாக தடுக்கவோ சுட்டு வீழ்த்தவோ முடியாது. வேண்டுமானால் துரத்தி வெளியேற்றலாம். பாஷி சேனல் என்பது பிலிப்பீன்ஸ் மற்றும் தாய்வானுக்கு இடையில் உள்ள லூசோ நீரிணையில் அமைந்துள்ள ஒரு நீர் வழிப்பாதை. இது பசிபிக் பெருங்கடலையும் தென்சீன கடலையும் இணைக்கும் கடல் பாதையின் முக்கிய பகுதி. இது ஒரு தந்திரோபாய ரீதியாக முக்கியமான பகுதி ஆகும், குறிப்பாக கடல்சார் கப்பல் போக்குவரத்து மற்றும் இராணுவ நடவடிக்கைகளுக்கு. குறிப்பாக சுஷிமா நீரிணை மற்றும் பாசி சேனல் இரண்டும் தந்திரோபாய ரீதியாக அமைந்துள்ளன. மேலும் சீனா தாய்வானை கைப்பற்றும் முயற்சிகளில் அந்த கடல் பகுதிகள் முக்கியமானதாக இருக்கும். இந்த பகுதிகளுக்கு மேல் J-20 விமானம் பறந்ததாக CCTV குறிப்பிட்ட சம்பவம் எப்போது நடந்தது என்பதை அவர்கள் குறிப்பிடப்படவில்லை. இருப்பினும் பெய்ஜிங்குக்கும் டோக்கியோவுக்கும் இடையில் அதிகரித்த பதட்டங்களுக்கு மத்தியில் இந்த தகவல் வந்துள்ளது. இரு தரப்பினரும் சமீபத்தில் ஒருவருக்கொருவர் தங்கள் வான்வழியை மீறியதாக குற்றம் சாட்டினர். இந்த மாத தொடக்கத்தில் கிழக்கு சீன கடலில் தங்கள் போர் விமானங்களுக்கு இடையேயான நெருக்கமான மோதல்கள் குறித்து டோக்கியோவும் பெய்ஜிங்கும் குற்றச்சாட்டுகளை பரிமாறிக்கொண்டன. இந்த பணிகளுக்காக சீனா J-20 ரக விமானங்களை முன்பு பயன்படுத்தியதில்லை. இப்போதுதான் அதிகம் பயன்படுத்த தொடங்கியுள்ளது. 2024ஆம் ஆண்டு தரவுகளின்படி சீனாவின் மக்கள் விடுதலை ராணுவ விமானப்படை PLAAF 12 விமான படைப்பிரிவுகளை J-20 விமானங்களுடன் பொருத்தி இருக்கிறது. அவற்றில் 3 படைப்பிரிவுகள் முழுமையாக J-20 விமானங்களை மட்டுமே இயக்கின. உற்பத்தி மதிப்பீடுகள் 2023ஆம் ஆண்டுகள் 170 முதல் 230 விமானங்கள் வரை இருக்கும். 2030களின் முற்பகுதியில் 1000ஆக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்குள் 5 சீன விமானப்படை கட்டளை தளங்களிலும் J-20 ரக விமானங்கள் இயக்கப்படும். கடந்த ஆண்டு டிசம்பரில் வெளியிடப்பட்ட பென்டகோன் அறிக்கை இந்த ஆண்டு இறுதிக்குள் சீனா 400 J-20 போர் விமானங்கள் இருக்கும் என்றும் இது உலகின் மிகப்பெரிய ஸ்டெல்த் தொழில்நுட்ப ஜெட் விமானங்களை இயக்கம் என்றும் கணித்துள்ளது. J-20 விமானங்களுக்கான சீனாவின் தற்போதைய உற்பத்தி வீதம் ஆண்டுக்கு சுமார் 120 விமானங்கள். அதோடு ஒப்பிட்டால் அமெரிக்காவின் லொஹீட் மார்டின் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 150 F-35 விமானங்களை உற்பத்தி செய்கிறது. அது சீன உற்பத்தியை விட அதிகம்தான். இருப்பினும் F-35 விமானங்கள் 19 நாடுகளால் பயன்படுத்தப்படுகின்றன. அதே நேரத்தில் சீனா J-20 ஒரே ஆபரேட்டர் சீன விமானப்படைதான். சீனா சமீபத்தில் J-20 விமானமும் அணு ஆயுதங்களை எடுத்து செல்லும் விதத்தில் மாற்றி அமைக்கப்படும் என்று அறிவித்தது. குறிப்பாக சீனா தனது 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானமான J-35A ஏற்றுமதி செய்ய திறந்திருந்தாலும் பெய்ஜிங் கிட்டத்தட்ட 8 ஆண்டு சேவை இருந்த போதிலும் J-20 ஏற்றுமதி சந்தையில் வைக்கவில்லை. F-22 விஷயத்தில் அமெரிக்காவை போலவே J-20யையும் சீனா மிகவும் பாதுகாக்கப்பட்ட ரகசியமாக வைத்திருக்கிற விரும்புகிறது என்பதை இது காட்டுகிறது.